இந்த அறிவார்வத்தை வளர்த்துருந்தோன்னா அடிப்படையில் நம்மக்கிட்ட ஏன் என்ற கேள்வி கேட்குற ஒரு ஆர்வம் இருக்கணும். குழந்தைங்கிட்ட எப்போவுமே ஏன்னு கேள்வி கேட்கறத நம்ம ஊக்கம் கொடுக்கணும். ஏன் என்ற கேள்வி கேட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்துருக்குது. ஏன் என்ன அந்த ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையே கிடையாது. ஏன் 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 என்ற கேள்வி பிறந்ததுனால்தான் இன்றைக்கி நாடுகளெல்லாம் சுதந்திரம் பெறுது, ராஜாக்கள் போயிட்டு இந்த குடியரசு நாடுகள்லாம் உண்டாகுது. ஏன்னு கேட்டதுனால தான் இந்த பூமியை ஆள முடியுது, எல்லாம் செய்ய முடியும். ஏன் ஏன்னு கேட்டவன் தான் சயின்டிஸ்ட் ஆனான். ஏன் ஏன்னு கேட்டவன் தான் மெய்ஞானியாகவும் ஆனான். ஏன் துன்பம் எனக்கு, நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான், அவன் ஞானி ஆயிட்டான். ஆனால் ஏன்னு கேள்வி கேட்கணும். இப்போ கேளுங்க, கேட்கலாமா இல்லையா? கேட்கலன்னா எனக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை, எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். ரெண்டுமே இல்லாமல் விட்டாலும் கேட்க வெட்கப்படலாம், வெட்கப்படக்கூடாது. கேள்வி கேட்க வெட்கப்பட்டால் வாழ்க்கை போயிடும். போய் விசாரிச்சுட்டு வாமா, எந்த பக்கம் போகணும் அந்த கடைக்கு, எந்த பக்கம்னா நான் போக மாட்டேன். காரில் 4 பேர் இருந்தாக்கா போய் அந்த டைரெக்ஷன் கேட்டு வாங்கன்னா எழுந்து போய் மற்றவங்களை கேட்கக்கூட கூச்சப்படுறவங்க, வெட்கப்படுறாங்க. கேட்டோம்னா நமக்கு அவமானம் ஆகிடுமா? யாரை வேணால் நம்ம கேட்கலாம். கேட்குறவங்களுக்கு அது கேட்டவுடனே அவங்களுக்கு பெரிய மனுஷன் ஆகிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, சில விலாசத்தை கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வயிற்று வலி ஏதாவது இருந்துருவோம். நிறைய பேருக்கு நம்மளை வந்து கேட்குறாங்களா கூட வந்து காமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேணுகோபால் உங்களை தான் இதெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு வீட்டுக்குள்ளே கொண்டு விட்டுட்டு போவார். அப்படிலாம் போயிருக்கிறாங்க. அப்புறம் வண்டி பிடிச்சி அனுப்புகிறவங்க இருக்கிறாங்க. கூட யாராவது பையனை துணைக்கு கூப்பிட்டு டேய் சாரை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டு பாருங்களேன். இப்போ கேளுங்க ஏன். உணர்வார்வத்தையும் அறிவார்வத்தையும் அதை பேலன்ஸ் பண்ணுறதுன்னா, நமக்கு வந்து சிலரெல்லாம் இந்த இடத்துல ரொம்ப உணர்வாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு எல்லாரும் சீட் பண்ணிடுவாங்க, அல்லது அவங்களுடைய சொல்லுக்கு அந்த இடத்துல வந்து அவங்களுடைய உணர்வை குறைச்சிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி நடந்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உண்டாகும். அப்போ வந்து அவங்ககிட்ட உணர்வு இருந்தாலுமே ஆனால் கடுமையாக இருக்கிற மாதிரி நடந்துக்க வேண்டி இருக்கும். இதையெல்லாம் நம்ம ஒரு ஓரம் வச்சுட்டு இதுலேயும் நம்ம ரெண்டுலேயுமே பேலன்ஸாக இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருக்கணும். அந்த பேலன்ஸுடைய அளவை எப்படி சாமி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது? உங்கள் மனசு அமைதியாக பேலன்ஸாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களோட சுமூகமாக இருக்கிறாங்கன்னா நம்ம பேலன்ஸாக இருக்கிறோங்க. இதுதான் அளவுகோல். நம்ம பேலன்ஸாக இருந்தால் நம்ம அமைதியாக இருப்போம், நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும். வெறும் அறிவு இருந்து உணர்வு இல்லைன்னா பொழுதுபோக்க கூட முடியாது. உங்களுக்கு கிட்டேயும் யாரும் வரமாட்டாங்க. அவங்க பேசுகிறவங்கள கிரிக்கெட் பேசுகிறவங்க, ஃபுட்பால் பேசுகிறவங்க, அங்கே நடந்த விஷயம் இங்கே நடந்த விஷயம் பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்க தான் வருவாங்க. நம்ம அது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் வச்சுருப்போம், கணக்கு போட்டுட்ருப்போம். சில பேர் அப்படி தான் கேட்பாங்க, இந்த வண்டி எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் கான்ஃபரன்ஸில் புதுசாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருக்கிறாங்க, எலக்ட்ரான் டனலிங் மைக்ரோஸ்கோப். அது பிராண்ட் நியூ. அது 1-2 தான் இருந்தது. அது வந்து ஒருத்தர் வந்து டெமோ பண்ணுறார், இன்னும் வாங்கலை யாரும். இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் கொண்டு போய், அதனால் எங்கள் யூனிவர்சிட்டி வந்தாங்க, பாரத யூனிவர்சிட்டி வந்தேன், என் யூனிவர்சிட்டி கிடையாது, அங்கே வந்தாங்க. சரி, எனக்கு ஆர்வம் இருக்குது. அப்போ அவங்க அது கேள்விப்பட்டோன்னே நான் அன்றைக்கி அங்கே போயிட்டேன், லீவ் போட்டு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் காட்டினாங்க. நம்ம வாங்க போகிறதில்ல, காலேஜில் சொன்னாலும் வாங்க மாட்டாங்க. அப்போ பாரத யூனிவர்சிட்டியும் வாங்கலை. அவங்க வந்து அதை டெமோ பண்ணும்பொழுது, முதல்ல இதெல்லாம் நீங்கள் டெமோ பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எவ்வளோ ஆகும் அதை சொல்லுங்கள் என்ன ஒருத்தர். ஏன் சொன்னவொன்னே வாங்கிடுவீங்களா? வாங்கிறதுக்காக அவன் வந்து ஒன்று சொல்லலை. இது ஒரு அரிய பொருள் வருது, இது தெரிஞ்சுக்குவோம். அது விஞ்ஞானி குறியாசிட்டு வேணும்ல, இல்லைன்னு அவர் விலையை கேட்குறதோட அவர் போயிட்டார். சில பேர் இந்த கால்குலேஷனில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களே போனோம்னா உங்கள் மாதம் எவ்வளோ, சம்பளம் எவ்வளோ, பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், இது எவ்வளோ ஆச்சு இந்த வீடு கட்டுறதுக்கு, ஸ்கொயர் ஃபீட் என்ன கொடுத்தீங்க,
இந்த பெயிண்ட்டு என்ன ரேட்டு, இப்படியே தான் வளராங்க. ஆமாம், யாரையாவது பற்றி நம்மக்கிட்ட சொன்னோம்னா ஒரு மாதம் 1.5 லட்சம் வாங்குறாரு தெரியுமா உங்களுக்கு? அவருடைய திறமைகள், அவருடைய படிப்பு, அவருடைய ஆர்வங்கள் எதையுமே அவங்க பேச மாட்டாங்க. அவங்க மனசையும் புண்படுத்திடுறாங்க சில சமயத்தில். இது தேவையில்லாத ஒரு தகவல் தானே. ஏன் இந்த மாதிரி உள்ளத்தில் இருக்கிறாங்கன்னா அது வாசனை தான். கொஞ்சம் கொஞ்சம் அவங்க தன்னை மாற்றிக்கணும். ஆனால் அது தான் அப்படி இருக்கணும்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிறாங்க. நாம் பெருமனசு பண்ணி இப்படி இருக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு வேளை அது பயன்பட்டாலும் பயன்படலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நமக்கு இந்த ரெண்டுத்து பேலன்ஸுக்கு ஒரே ஒன்று, நமக்கு மனசில் அமைதி, நம்மை சூழ்ந்திருக்கவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க, நமக்கு பகை கம்மியாகி போச்சு அப்படின்றதே தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறோம். பகை அதிகமாகவும் உதாசீனமாக ஒதுக்கப்பட்டோம் வாழ்ந்தோம்னா இப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரே அறிவாரத்தில் இருந்துட்டோம். உணர்வாரத்தில் இருக்கவங்களும் அதே மாதிரி தான் இருப்பார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கம்மா. அவங்க ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப ஒட்டுவாங்க, அப்புறம் அவங்க கொடுக்குற தொந்தரவு உங்களால் தாங்க முடியாது. என் நேரமாக கதை பேச ஆரம்பிச்சு ஏதாவது கடன் கேட்பாங்க, ஏதாவது கொடுத்து வாங்க சொல்லி சாப்பிட சொல்லி வற்புறுத்துவாங்க, எதையாவது ஒன்று செய்வாங்க. இப்படி தான் இருக்கிறாங்க ஜனங்க. இப்போ அளவுகள் தெரிஞ்சிருந்துங்களா? அவ்வளோதான். உங்களுக்கே எப்பவுமே பிடிக்குமான்னு? ஒருத்தருக்கு பிடிக்குது, ஒருத்தர் வேண்டாங்க. பிடிச்சவருக்கே எப்பவும் பிடிக்கும்னு சொல்லுமா? சொல்ல முடியாதுல்ல. எப்போ அது பிடிக்கும்? அப்புறம் மீதி நேரத்தில். அதனால் இது திரைகுஞ்ஞான விஷயம். ராஜா சொன்னார், அவர் சொல்கிறது கேட்டுருந்தார். நிஸ்கு திரைகுண்ய விஷய பாரத நேற்று சொன்னார். இந்த குணங்கள் மாறிட்டே தான் இருக்கு. இதான் மாத்திரா ஸ்பர்ஷேஸ்து. புலன்களும் புலன் விஷயங்களும் சம்பந்தப்படுறது தான் இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை. இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்? புலன்களும் புலன் விஷயங்களும் ஓயாமல் ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்குது. கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது, காது கேட்டுக்கிட்டே இருக்குது, நாக்கு ஏதாவது சுவைச்சிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ தானுங்கிற உலகம் இருக்குது. இது விட்டோம்னா என்ன ஆகும்? என்னங்க படிச்சிங்களா? திரைகுண்ய நிஸ்திரைகுண்ய விஷய நிஸ்திரைகுண்ய பவ. முதல் வரி ரெண்டாவது வரி நிஸ்திரைகுண்ய பவ அர்ஜுனா. மூணாவது நிர்கந்தோ நித்திய சத்துவஸ்தர். நாலாவது நிர் யோகக்ஷேம ஆதிமவார். முதல் லைனு நிஸ்திரைகுண்ய விஷய. அங்கே என்ன சொல்கிறார்? என்னவா இருக்க சொல்கிறார் அர்ஜுனனை? பவ அப்படின்னா இருந்துகொள். நிஸ்திரைகுண்ய பவ. இந்த வேதா நிஸ்திரைகுண்ய விஷயா. விஷயங்கள்லாம் கூட குணங்களாக தான் இருக்குது. நீயும் அந்த குணங்களிலிருந்து விடுபடு. குணங்களாக இருப்பதிலிருந்து தவிர்த்துக்கொள். குணமற்றவனாக இருந்துக அப்படின்னு அவர் சொல்கிறார். நிஸ்திரைகுணம். நிர்குணம் கூட சொல்லலை, நீ தான் அதை சொன்னீங்க. ஏன் அந்த ஸ்லோகத்தை அவர் அங்கே சொல்கிறார்? நமக்கு சுவையின்மை, விருப்பு, வெறுப்பு இதெல்லாம் புலன்கள் அதனுடைய குணத்தோடு சம்மந்தப்பட்டது. ஆத்மா நிர்குணம். நீ நிர்குணமாக ஆகணும்னா நிஸ்திரைகுண்யமாக ஆகணும். முதல்ல குணத்தோட கம்பைன் பண்ணுறது. ஏன் சில பேர் சிலது விரும்புகிறாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விரும்புகிறாங்க, அவங்களுக்கு எல்லா நேரமும் அது விரும்ப கற்றுக்குங்க. சில சமயம் வெறுக்கிறாங்க, எல்லா நேரத்துலையும் வெறுக்கிறது தான் கிடையாது. இந்த புலன்களும் அந்த விஷயங்களும் தன் உறவுகளை செய்துக்கிட்டே தான் இருக்குது. அவனே அதை ஆசனை பண்ணிடலாம். நமக்கு ஒரு காலத்தில் இதெல்லாம் பிடிக்காது,
இப்போ நம்ம விரும்பி சாப்பிட்றோம். முன்ன ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னோம், இப்போ அதை பண்ணுறதே இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. இப்படி தான் இதனால் இந்த குண விஷயங்களை நீ வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காத, இதுலேருந்து விட்டு தள்ளுங்கிறார் அப்படி சொல்கிறார். அப்புறமா நீ என்ன கேட்க போகிற? இவ்வளோ நேரம் உனக்கு பேசுறது உனக்கு தான். கேள்வி கேள்வி. கோபம் யாருக்கு வருது? உனக்கு மட்டும்தான் வருதா? எல்லாருக்கும் கோபம் வருது. கோபம் வரலன்னா என்ன சொல்லுவோம்? கல் மண்ணுக்கு கோபம் வராது. எறும்புக்கு கோபம் வருதா? நறுக்குன்னு கடிக்குது. நீங்கள் புத்தில் வேணால் கை வைங்க, கடிக்காது எறும்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள். தேனீ கொட்டுதா இல்லையா? தேள் கொட்டுதா இல்லையா? எல்லாத்துக்கும் கோபம் வரும். இப்போ கோபம் எதுக்கு? கோபத்தினால என்ன கிடைக்குது? எறும்புக்கு கோபம் வந்துடுது, அதில் என்ன கிடைக்குது? அது புத்தை காப்பாற்றுது இல்லை. தேனி கொட்டுதுன்னா அது கொட்டாமல் இருந்தாங்க இன்றைக்கி தேனி என்ன இருக்குமா? கடைசி தேன் பாட்டில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கோம். தேனீக்களுக்கு கொட்டுற புத்தி இல்லைன்னா 2000 வருஷமா? அது தோன்றிய அடுத்த ஒரு 10 வருஷம் தான் அது இருந்திருக்கும். பாவக்காய்க்கு கசப்பு இல்லைன்னா நிறைய இது எல்லாத்தையும் தின்னு பாவக்காவே இருக்காது. அது கண்ணை காத்துக்குது. கோபம் ஒன்று காத்துக்குதா இல்லை அழிக்குதா? காக்கும் பொழுது அது தேவைதான். உன்னை பாதிக்குதுன்னு சொன்ன அதை விட்டுடணும் இல்லையா? அப்போ உனக்கு கோபத்தினுடைய எல்லையை எப்படி நிச்சயம் பண்ணணும்? இது என்ன தற்காப்புக்கு பயன்படுத்துகிறேன்னா இல்லை மற்றவங்கள தாக்கிறதுக்காக பயன்படுத்தி எனக்கு சுகம் காண்றேன்னா இப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா நியாயமானதுக்கு கோவப்பட்டு தான் ஆகணும். அநியாயத்துக்கெல்லாம் கோவப்படுறது அது கோபக்காரியாகி நமக்கு நாமே. அவர் சொல்கிறார், நிலத்தரைந்தான் கை போல என்றார் திருவள்ளுவர். இந்த பூமியை பலார்னு அடிக்கிறது கோபத்தில். அம்மா ஏன் எப்படி அடிச்சிட்டீங்க பூமி சொல்லுமா? நீ சொல்லுவ, என்ன இப்படி அடிச்சிட்டனே? அது ஒன்றும் சொல்லாது. நிலைத்தரைந்தவன் கை போல சினத்தை கை கொண்டவன் தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்கிறான். தன்னைத்தானே அழிச்சுக்கிறார். தீயினும் அஞ்சப்படும்னு வேற சொல்கிறார். இந்த கோபம் நமக்கு வேண்டாம். கோபம் எதுக்கு பண்ணுறோங்கிறது தான் கரெக்டாக முக்கியம். அடிமை தலையை ஒழிக்கணும்னா கோபம் வேணும். அந்நிய மக்கள் நம்முடைய கலாச்சாரத்தை அழிக்கிறாங்கன்னா கோபப்படணும். காத்துக்கிறது தானே கோபப்படுறோம். வேற்று மதத்தவர்கள் நம்முடைய அவங்க மதத்தை காப்பாற்றிட்டோம். ஆனால் நம்ம மதத்தை அழிக்க வந்தோம்னா, நம்மளோட கலாச்சாரத்தை கேலி பண்ணால் கோபப்படணும். நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம உழைப்பை சாப்பிட்டுக்கிட்டு இந்த பூமியில் இருந்துக்கிட்டு இந்திய ரோடை பயன்படுத்திட்டு இதே காற்றை பயன்படுத்திட்டு இங்கேயே சர்க்கரையால் இந்த சர்க்கரையை சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிற அரிசியை சாப்பிட்டுட்டு அவங்க அத்தனை பேருடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி சாமியே கிடையாது, பிள்ளையாருக்கு செருப்பு மாலை போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள விட்டு வைக்கலாமா? விடக்கூடாது. அது எதுக்காக? அந்த கோபம் நம்முடைய கலாச்சாரத்தையும் சனாதனத்தையும் காப்பாற்றுறதுக்காக. சனாதனங்கிறது என்ன? எத்தனை காலம் இருக்குது அது. இது அழிப்பேன்னு ஒருத்தன் வரான். கடைசியில் யார் அழிஞ்சு போகிறாங்க? கோபத்தை கையாளணும். அது பேர் கோபத்தை கையாளும். கோபப்படக்கூடாது. இந்த வித்தியாசம் தெரியுதா? கோபத்தை கையாளுதுன்னா என்ன? நெருப்பு எப்படி கையாளுவ? அதுக்கு ஒரு பொடியை இதை வச்சு தானே பண்ணுவீங்க. கொரடா பிடிச்சி சூடாக இருக்கிற கிண்ணத்தை எப்படி எடுப்பீங்க அடுப்புலேருந்து? அப்போ கையாளுறீங்கல்ல சூடை. அதே மாதிரி இந்த கோபத்தையும் பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும். இந்த சூடை நீங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் பண்ணோம்னா உங்களுக்கு தான் ஆபத்து. கோபத்தை நம்ம கையாளணும். கோபப்படக்கூடாது. இப்போ கோபம் எப்போ நம்ம இப்போ கையாளுறோன்னா என்ன அர்த்தம்? கேர்ஃபுல்லாக தேவையான நேரத்தில் தான் அது சொல்கிறோம். பால் கொதிக்கிற வரைக்கும் தான் ஸ்டவ் எரியணும். அதுக்கப்புறம் தீஞ்சு போயிடும், பொங்கிடும். கோபமும் அதே மாதிரி தான் கையாளணும். ஆனால் கோபமே இல்லாமல்லாம் இருக்கக்கூடாது. நான் ஞானி, நான் ஆத்மவான், எனக்கு திரை குஞ்சமே கிடையாது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய பாரமார்த்தியத்தில் தான் நம்ம வந்து ஆத்மா. விவகாரத்தில் அது
இந்த விஷயங்களோட தான் இருக்கும். ஒரே அந்த பரபிரம்மம் தான் மாத்திரமாக இருந்ததுன்னா லயமாயிட்டு இருக்கும் ஜகத்து. ஜகத்து லயமான பிறகு அவர் தான் மாத்திரமா இருக்கார். சிருஷ்டின்னு வந்துருச்சுன்னா விவகாரத்தில் ஈடுபடுறார். ஆகாயத்தை படைப்பேன், வாயுவை படைப்பேன், இப்படிலாம் அவர் செய்கிறார். நாமளும் அதே மாதிரி விவகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த கோபம், தாபம், பயம் எல்லாம் இருக்கணும், தப்பே கிடையாது. பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கும், இந்த சாஸ்திரத்தை காப்பாற்றுறதுக்கும், தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும், எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கும் நம்ம கோபப்பட்டு எல்லாம் செய்து தான் ஆக வேண்டியது. அதனால் கோபம் கொள். புரியுதா? சுவாமி, அஞ்ஞானத்திற்கும் மறதிக்குமான வேறுபாடு. ரெண்டு வேற. இந்த மறதி போயிட்டு உனக்கு ஞாபகம் வந்துடும். ஆனால் அஞ்ஞானம் சுயமாக உன்னால் நீக்கவே முடியாது. அது பிரமாணத்தில் தான் போகும். சரி, மறதியே இருக்கட்டும். அந்த மறதியை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கல்ல, அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதில்ல, அது எப்படி அஞ்ஞானம் சொல்லும்? எப்படி கேட்கறீங்களா போறோம்னா, இப்போ நம்ம ஞாபகமா கற்று வச்சுக்கிறோம், 2 வருஷம் கஷ்டப்பட்டு கற்று வச்சுக்கிறோம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அந்த 2 வருஷம் நடந்ததெல்லாம் நம்ம மறந்துடணுமா? அந்த மாதிரி 2 வருஷம் மறந்துடும். அப்புறம் புதுசா அதெல்லாம் திருப்பி ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் சாஸ்திரம் தானே மறந்தீங்க, உங்களை மறந்தீங்களா? உங்களை யாராவது மறக்க முடியுமா? விடுதலை பெற்றவன் நான் மறந்துட்டு மறுபடியும் ஜெயிலில் போவானா? செய்ய மாட்டால. யாருமே அப்படி எப்பா ஒன்று சாவி ரொம்ப நாளமாக நான் அந்த ரூமில் இருக்கிறேன் சார், பூட்டி இருக்கு. அடக்கடவுளை இது தெரியாதா, அந்த கதவு கீழே தான் சாவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அறியாமையில் இருந்தான். அப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அடுத்த வினாடி என்ன பண்ணுவான்? திறந்துட்டு வெளியே போயிட்டான். மறுபடியும் உள்ளே போயிட்டு வச்சுட்டு அவன் மறந்துடுவானா? ஒருவேளை உள்ளுக்குள்ளே போய் பூட்டிட்டு மறந்துடான்னு வைங்க, ஆனால் அவன் விடுதலை பெறாதவனா? அவனுக்கு தெரியும் சாவி இருக்குது, உள்ளே தான் இருக்குது, எங்கேன்னு தான் தெரியலன்னு தான் தருவான். அப்போ அது அஞ்ஞானம் இல்லை, அது மறதி. அதனால் அவனுக்கு என்ன ஆகும்? விடுதலை இல்லாமல் போயிடுமோன்ற பயம் இருக்காது, ரீகலெக்ட் பண்ணிவிடுவான் இல்லையா? எப்படி இருந்தாலும் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும், ஒரு பயமும் இல்லை அப்படின்னு பயம் இல்லாமல் வாழும். சாஸ்திரம்லாம் மறந்து போகும். யாருக்கு தான் ஞாபகம் இருக்குது? எத்தனை உபநிஷத்துகள், எத்தனை மந்திரங்கள், எத்தனை ஓமானைகள், எத்தனை சாஸ்திரங்கள், அது பிரகரணங்கள், யாருக்கு இதெல்லாம் வேணும்? அதெல்லாம் உன்னை தானே ஞாபகப்படுத்துச்சு. உன்னுடைய அறியாமை போயிட்ட பிறகு நான் மறுபடியும் அறியாதவனாக ஆக முடியாது. மறந்து போகலாம், சாஸ்திரம் மறந்து போகலாம். ஆனால் அவனை கேட்டு நீ யார் அப்படின்னு கேட்டோம்னா, சாஸ்திரம் மறந்துடுச்சு அதனால் நான் ஆத்மாவா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லுவானா? அது சொல்லவே முடியாது. மறந்து கூட ஆத்மா நான் அல்லன்னு சொல்ல மாட்டான். சரீரம் நான் அல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறந்துடுவானா? அவன் வாழ்க்கையில் வாழும்பொழுது மறந்து போயிட்டு சரீரமாக அவன் நடமாடலாம். சரீரத்தில் இருக்க அபிமானம் இருக்கிற மாதிரி தேகாபிமானத்தில் அவன் நடக்கலாம். ஆனால் உடனடியாக அவனுக்கு ஞாபகம் வரும். இதனால் ஒருவேளை கோமாவில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி சாஸ்திரம்லாம் மறைஞ்சிட்டு முன்னாடி வந்தான்னா அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். அவன் சாஸ்திரம் மறைஞ்சிருக்கலாம், ஆனால் நான் ஏதோ காரணம் தெரியல சார், நான் பயம் இல்லாமல் அமைதியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். நானுங்கிறது எங்கே அறியாமை இருந்தது? இந்த புத்தியில். அந்த புத்தியில் அறியாமைன்னு ஒன்று இருந்ததா? இந்த புக்கில் அறியாமைன்னு ஏதாவது ஒரு பக்கம் இருக்குதா? தவறான அறிவு இருந்ததுனா தான் அது அறியாமைன்னு பேர். ஒரு தவறான இருக்குமே தவிர இந்த புத்தகத்தில் ஏதோ ஒரு அறியாமைன்னு ஒன்று இருக்குது சார், எந்த பக்கம் காட்டுங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்கிறது? இந்த சென்டென்ஸில் ஒரு தப்பாக பண்ணியிருப்போ பாருங்கள், அறியாமையில் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அறியாமைங்கிறது அறிவே தான். அறியாமைங்கிறது அறிவே தான்.
அது தெரியாமல் நம்ம அந்த ஒரு பேர் வச்சிட்டோம். எப்படிப்பட்ட அறிவு அது? தவறான அறிவு. அகமன்யே ந சுவேதி, நான் நன்றாக அறிந்தேன் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொன்னான்ல கேன உபநிஷத்தில். நான் வேதித்தும் இருந்தாலும் அறிந்திருக்கிறேன். மறதியே வராது. விடுபட்டவனுக்கு அவன் கடந்த கால வாழ்க்கையை நினைவு வரலாம், எதிர்கால பற்றி கொஞ்சம் பயமும் இருக்கலாம். ஆனால் சுட்டு போட்டாலும் நான் ஆத்மா அல்லன்னு அவனால் சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. அப்புறம் ஒருவேளை இந்த ஞானி கோமால இறந்துட்டார்னு வைங்க, அப்புறம் பிழைக்கவே அப்படி செத்துட்டார்னு, மோட்சம் ஆயிட்டாரா? ஆவாரா? ஞானம் பெற்ற பேரே மோட்சம் அடைஞ்சிட்டான். கோமால போனால் அந்த மோட்சம் போயிடுமா? தன்னை விடுதலை பெற்றவன் உணர்ந்துட்டா போதுங்க, அவ்வளோதான். எப்படி உணர்ந்தேன் என்ற அந்த மெத்தட்லாம் தெரியாமல் போயிடலாம். எப்படி சார் உணர்ந்தீங்க? ஏதோ ஒன்று சொன்னார் சார், நான் அப்புறம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என் அனுபவங்களை நான் வந்து பார்ப்பவனாக இருக்கிறதுனால நான் அப்படி இருக்கிறேன் அப்படி சொன்னாலும் சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு தெரியல சார், நான் விடுபட்டவனான்னு கவலையே இல்லை, பயமும் இல்லை. ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னா தெரியல சார், எதுலேயுமே எனக்கு பற்று இல்லை, எதுக்கும் பிடிக்கல மாட்டேங்குது, இது போயிடுச்சேன்னு பயம் இல்லை. எப்படி சார் இதெல்லாம் விட்டீங்க? தெரியல சார், தெரியல சார் அப்படி கட்டாயம் சொல்லுவாங்க. நீங்களும் கூட ஆத்ம ஞானத்தை மறந்து போகலாம், பிரம்ம வித்யா உங்களுக்கு தெரியாமல் போயிடலாம். ஆனால் நீங்கள் விடுபட்டீங்களே அந்த வைராக்கியம், அந்த பற்றற்ற துறவு வந்துடுச்சிங்களா, சந்நியாசம், அது எப்படிங்க மறக்கும்? அது உணர்வு இல்லையா? எந்த உணர்வு உங்களுடைய சுய உணர்வோ, ஆத்மாவுடைய சுயமான தர்ம உணர்வு எதுவோ, அந்த உணர்வை ஒரு முறை உணர்ந்தவன், அதுதான் நானுன்னு தெரிந்தவன், எப்படி இருந்தாலும் அவன் வந்து சாஸ்திரம் மறந்தாலும் தன்னை மறக்க முடியாது. இங்கே மறக்கிறதும் அறியாமல் இருக்கிறதும் நான் என்பதை பற்றி. நீங்கள் மற்ற விஷயத்தில் மறந்து அறியாமைக்கும் மறந்துக்கும் வித்தியாசம் இருக்காது. ஒன்று நல்லா படிச்சுட்டு கணக்கு எழுதிட்டு அங்கே போயிட்டு ஒன்றுமே தெரியலன்னு வச்சுக்க, டெஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது அது மறதி அப்படின்றதுக்காக மார்க் போட்டுருவாங்களா? அறியாமைக்கு என்ன மார்க்கோ மறதிக்கு அதே மார்க் தான். ஆத்மாவுக்கு மட்டும் அப்படி கிடையாது. அது நான் எப்படி என்னை மறைப்பேன்? நான் என்னவாக என்னை நினைத்தேனோ அதுலேருந்து விடுபட்ட உணர்வு இருக்கும் இல்லையா, அந்த உணர்வு வரும் வரை சிரவண மனனம் வேணுங்க, நிதித்தியாசனமும் வேணும். சிரவண மனன நிதித்தியாசம் இல்லாத போது அவன் ஒருவேளை கோமாவில் போயிட்டான்னா, ஒரு நாள் தான் அதை கேட்டிருக்கான்னா, அது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. ஒருத்தன் நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா ஆத்மாவை பற்றி, அதுக்கப்புறம் மறதி தேவையில்லை. உண்மையிலே ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய சுமை. பூமிசாமி சொன்னாங்க, இந்த ஞான மூட்டையை தோளில் வச்சுக்கிட்டு தோல் மாற்றி சுமந்துட்டு ஏதாவது மறந்துட போயிடுமோ, அது பெரிய சம்சாரம் ஆகிடும். இந்த ஞான மூட்டையில் இன்னும் ஒரு புக்கு படிக்கலை, என்னை விட அவங்க ஞாபகம் வச்சு அதிகமாக சொல்லிட்டாங்க, இது இன்னொரு சம்சாரம். அது தயவுசெய்து வேண்டாம். நமக்கு வேண்டியதே இந்த சுதந்திரமான விடுபட்ட அன்பும் ஆனந்தம் அமைதியும் நம்மக்கிட்ட இருக்குதா? அது மறந்துடுமா? மறக்கவே மறக்காது. அதனால் உங்களுக்கு ஞானத்திலேயே இங்கேயே அவன் இறந்து போனவனும் மறுபடியும் சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, இன்னும் வந்து தன்னை தெளிவாக புரிந்து கொள்ளன்னு அர்த்தம். இப்போ எல்லோரும் பேசுனதை நான் கேட்டேன், ராஜாவதும் கேட்டு முடித்தேன், செந்தில் சுவாமி தான் கேட்டேன், குறிப்பாக காந்திநாதன் தான் கேட்டு முடித்தேன். பகவத்கீதையை முதல் முறையில் இவ்வளோ அலட்சியமாக, இவ்வளோ சர்வசாதாரணமாக, இவ்வளோ கேலி கிண்டலோட கண்ணனே வந்தால் கூட இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும்ன்ட்டு போயிடுவான். உண்மையிலே அப்படி தாங்க. அந்த சொல்லிக்கணுன்ற முறை எப்படி ஒன்றா இருக்கலாம், ஆனால் தப்பு தான் வரக்கூடாது. திக்கி கூட பேசலாம், மறந்து பேசலாம், ஆனால் அத்வைதமும் இல்லாமல் மோட்சம் தராததாக நம்ம பேசிடக்கூடாது. அவ்வளவுதான். எல்லாரும் கேட்டு எல்லாத்தையும் ரசித்தேன். இப்போது சுமதி டீச்சர் கிளாஸ் எடுக்கிறீங்களா? அப்பா இப்போ காலையில்